வேட்டி வச்சிருந்தேன். வேட்டி கொடுத்தாங்கல்ல எல்லாம் வச்சிருந்தேன். அதை எடுத்து போய் கடத்தவரில் கொடுத்துட்டு எவ்வளோக்கு வித்தா? அங்கே மூட்டை 60 ரூபா கொடுப்பாங்க, இங்கே கொடுத்தாங்க 50 ரூபா கொடுப்பாங்க. அது பர்சனல் வேலைவா? அதனால அது சரி, அந்த வேட்டிலாம் நீ கட்டிக்கிறதுக்காக தானே கொடுக்குறாங்க. கொடுக்குறாங்க. அப்படி என்ன இப்போ இன்னும் 2 வேட்டி கிடக்குது. நீங்க இந்த மாதிரி கஷ்டப்படுறீங்களே, நீங்க கட்டிக்கணுன்றதுக்காக கொடுக்குறாங்க. ரைட்டு, இன்னும் ஒரு நாளைக்கு ஒரு வேட்டி கட்டுறதா? அப்படி என்ன சொல்லலாம்? ஐயா நீங்க வந்து இந்த வேட்டி எவ்வளோக்கு வாங்கி வந்தீங்கன்னு கேட்கணும். 200 ரூபாய் 250 ரூபாய் என்ன சொல்லலாம்? ஐயா நீங்க என்ன பண்ணுங்க, ஒரு 50 ரூபா கொடுங்க, இந்த வேட்டி வேற யாருன்னா கொடுங்க நீங்க சொல்லிட்டீங்கன்னா. சொல்லிடுச்சு சாமி. நம்ம சில விவரம் தெரிஞ்சவங்களுக்கு நம்ம சொல்லிக்கிறோம். அதுக்கு அவங்க சொல்றாங்க சில இதுக்கு வந்து இப்போ வஸ்திர தானம் கொடுத்தா தான் அதனுடைய பீடை தொலையும். அவங்க வந்து அதனால தொலைக்கிறதுக்காக நீங்க வித்துக்கோங்க. அந்த பீடையை நாம ஏத்துக்கிறோம். வேற நீங்க ஏத்துன்னு என்ன பண்றீங்க? எவனோ ஒரு கடைக்காரர்கிட்ட குத்து அவங்ககிட்ட தொலைச்சிட்டு வந்துடுறீங்க. இதை தொலைச்சு அவங்ககிட்ட கொடுத்துருவேன். அந்த கடைக்காரன் என்ன பண்ணுவான்? யாரோ ஒருத்தர் வாங்குறாங்க பாரு, அவங்ககிட்ட குத்து அவன் தொலைச்சிருவான். அவன் இதுதான் அப்படியே